கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையிலே நாம் உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் தொழுது கொள்வோம். கனப்படுத்த தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அருமையாக இருந்தது இல்லைங்களா? ஆண்டவருடைய பிரசனத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருப்பது பெரிய பாக்கியம். இட்ஸ் a great privilege to be in the sanctuary of God where His presence we can receive and feel. நாம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாய் நாம் ஒரு பகுதியை வாசிப்போம். Can we turn to Matthew chapter 6 verses 1 to 18? மத்தேயு 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18வது வசனம் வரை நாம் சகோதரர் தீமோத்தி வாசிப்பார். நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். பிரதர் தீமோத்தி will read in Tamil. First Matthew chapter 6, மத்தேயு 6வது அதிகாரம் 1 துவங்கி 18வது வசனம் வரை. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தகாரமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தகாரத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தகாரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமீன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல் முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தகாரத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். I bring greetings to Pastor Kelvin. Thank you. போதக காந்தனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறது முன்பதாய் ஜெபிப்போம். I would like to also pray. ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நீர் நல்லவர், எங்களுடைய தேவன், நீர் கனத்துக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். நாங்கள் எல்லாரும் மனதார உம்மை தொழுது கொண்டு உம்மை மகிமைப்படுத்த கொடுத்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். Lord, we count it a great privilege
to worship you, to come to your presence, O Lord. We thank you that you will minister to us through your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள், எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கட்டி நிர்மூலமாக்குகிறோம். உம்முடைய தெய்வ வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும் சுவாமி. எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இயேசு கொடுத்த போதனையை நாம் கவனிக்கிறோம். We are looking into the teachings of Jesus on the spiritual disciplines. அப்படி என்றால் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அல்லது நாம் ஆண்டவர் பிள்ளையா வந்த பிறகு நமக்கு ஒழுங்குகளை எப்படி ஒழுக்கம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இங்கே போதிக்கிறதை பார்க்கலாம். This part is where Jesus is teaching about spiritual disciplines. நாம் கர்த்தருக்குள்ளாக இந்த ஒழுங்குகள் என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குகளை இயேசு கூறுகிறதை பார்க்கலாம். There are certain or particular disciplines which Jesus points out. முதலாவது நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் என்ன ஒழுங்குன்னு சொன்னால் கொடுக்கறதுல நமக்கு ஒழுக்கம் இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் ஆன் கிவிங். அடுத்தது நீங்கள் பார்ப்பீர்களானால் நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன சொன்ன என்ன ஒழுங்கு? கொடுக்கறதுல we have to learn how to give. நாம் கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும், அது ஒரு ஒழுக்கம். மூணாவது நாம் என்ன செய்யணும்? நம்ம மன்னிக்கிற ஒரு பழக்கத்தை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்கணும். நாலாவது நாம் உபவாசம் செய்யணும். ஐந்தாவது ஆராதனை பழக்கம் இருக்கணும். அதோடு சேர்த்து நான் வேதத்தை வாசிக்கிறது தியானிக்கிறதையும் நான் சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். ஐ வுட் ஆல்சோ இன்க்ளூட் பைபிள் ஸ்டடி அண்ட் மெடிடேஷன் as well. ஸோ நாம் இந்த ஒழுங்குகளை இயேசு நமக்கு கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் கட்டாயமாய் நாம் இந்த ஒழுங்கு நம் வாழ்க்கையில் கடைப்பிடிப்போம் என்று ஆண்டவருடைய விருப்பம் அல்லது போதனை. சரிங்களா? It is Jesus' desire that as people of God we will pick up these practices or habits in our life. இந்த ஒழுங்குகள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நம்ம கற்றுக்கணும். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்துக்குள் வந்த உடனே இந்த ஒழுங்குகளை நம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது மிக அவசியம். It is important that these disciplines are found in our life. இந்த ஒழுங்குகள் நம்ம வாழ்க்கையில் ஏன் இருக்க வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். why is it that these disciplines must be in our life? முதலாவது, நாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வளரணும். If you want to grow spiritually, you should have spiritual disciplines. நம்ம வாழ்க்கையில் தேவனோடு நாம் வளரணும்னு சொன்னால் என்னது இருக்கணுங்க? இந்த ஒழுங்குகள் இருக்கணும். ரிச்சர்ட் ஃபாஸ்டர் என்ற ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு புத்தகம் எழுதினார், செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் டிசிப்ளின். இந்த புத்தகத்தில் அவர் 12 சொல்லுகிறார். ஆனால் இயேசுடைய உபதேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 6 காரியத்தை சொன்னேன். சரிங்களா? நான் இந்த ஒழுங்குகள் முதலாவது என்ன செய்யும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிச்சா, if you have these habits and practices in our life, what will happen? முதலாவது என்ன செய்யுங்க? தேவனோடு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவோம். we will grow spiritually. இரண்டாவது, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொன்னால், நாம் இந்த ஒழுங்குகளை பிடிக்க நம்ம வாழ்க்கை மாறும். ஓகே, there will take place inner transformation. ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மாற்றம் வர மாட்டேங்குது சொன்னால், அந்த ஒழுங்குகளை என்ன செய்யலை, நம்ம கடைப்பிடிக்காமல் வந்துவிட்டோம். சரிங்களா? ஸோ நாம் இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஒழுங்கு கற்றுக்கிறதுக்கு கடினம். இட் இஸ் a difficult learning practice. It will take time. நம்ம வாழ்க்கையில் என்னதுங்க? ஒழுங்கு கடைப்பிடிக்கிறதுக்கு கடினம். சரி, உதாரணமாக வைத்துக்கொள்ளும் கொடுப்பது. ரைட்? லெட்ஸ் டாக் அபவுட் கிவிங். முதலாவது இயேசு அதை தான் சொல்கிறாரு. மத்தேயு 6வது அதிகாரம் 1-4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கறது பற்றி பேசுகிறார். நான் கொடுக்கறது நமக்கு இயல்பாக வராது. பார்த்துருக்கீங்களா? உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். லெட் us examine ourselves. Giving has not been our habit, right? It has to be learned. இந்த
கொடுக்கறது என்னதுங்க? நம்ம கற்றுக்கணும். அதான் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடியில் படிச்சீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, வாங்கிறத பார்க்கிலும் கொடுக்கறது பாக்கியம். இட் இஸ் blessed டு கிவ். நான் ஏன் கொடுக்கறது பாக்கியம், எதனால நம்ம கொடுக்கறது அவசியம் என்று சொன்னால், தேவன் அவருடைய ஒரே குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? John 3:16 says that God gave his son Jesus. ஓகே, நாம் அங்கேருந்து தான் கற்றுக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவது கொடுத்ததுனால நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு பழகிறது நல்லது. ஏன் தெரியுமா? அடுத்த காரணம் என்னது, நம்ம எல்லாரும் பொருள் ஆசைகள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இருக்கிறது. we are materialistic people. Generally some of us are materialistic people. We want materials. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நம்ம அபகரிக்கணும், நமக்குன்ட்டு சொந்தமாக்கிக்கணும். we are selfish people. So when you become a Christian, ஆண்டவருக்குள்ளார நம்ம வந்த உடனே நாம் அவர் என்ன செய்ய சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ளது எல்லாம் யாருடையது? தேவனுடையது. Psalms 24, Psalms 50 verses 10 to 12 says, whatever is in this world belongs to God. ஸோ நாம் தேவன் நமக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு பழக்கம் இருக்கணும். நம்மளுடைய பொருளை நம்மளே பிடிச்சி வச்சுட்டு இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் ரிலீஸ் வாட் யூ ஹேவ். ஆனால் இது நமக்கு என்னதுங்க, கற்றுக்கணும். யூ ஹேவ் டு லேர்ன் அண்ட் பி டிசிப்ளின்ட் இன் கிவிங். நாம் வரும்பொழுது வருமானம் நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறாரு? கேன் வி டர்ன் டு Matthew chapter 6. நீங்கள் மத்தேயு 6 பார்த்தீங்கன்னா, நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது மற்றவங்க பார்க்குற மாதிரி என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஆனால் நமக்கு என்ன விருப்பம் தெரியுமா? பொதுவாகவே நம்ம மற்றவங்க பார்த்து நம்மளை புகழணும். இட்ஸ் த நார்மல் திங் இன் அவர் லைஃப் இஸ் தட் we want other people to praise us, talk good about us, because when we give, we want others to praise us. நம்மளை துதிக்கணும், நன்றி செலுத்தணும், பெருசாக பேசணும்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்கிறோம்? கொடுக்க விரும்புகிறோம். இல்லாட்டி மற்றவங்க பார்க்கும்போது நம்ம கொடுக்க விரும்ப மாட்டோம். ஸோ நாம் என்ன பார்க்குறோம்? இயேசு என்ன சொல்லுகிறார்? வாட் ஜீசஸ் டீச்சர்ஸ் ஹியர், he says when you give, don't let others see. மற்றவங்க பார்க்குற மாதிரி என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஒரு சமீபத்தில் நான் கொத்த டமான் சாராக்கு ஒரு சில பொருள் எடுத்துகிட்டு போனேன். மை சன் கேவ் ஃபியூ ஐட்டம்ஸ். ஹீ கேவ் சம் க்ளோதிங்ஸ் அண்ட் ஃபுட் டு கிவ் பாஸ் டு பீப்புள் ஹூ ஆர் இன் நீட். ஒரு சிலர் ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக என்னுடைய மகன் ஒரு சில பொருள் கொடுத்தார். அதை நான் போய் கொடுக்கறதுக்கு கொத்த டமான் சாரெல்லாம் மாலத்தி இருக்காங்க. மாலத்திட்ட போய் நான் என்ன செஞ்சேன், அந்த பொருள்லாம் கொடுத்துட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆள் தூக்குறதுக்கு ஆள் வந்தாங்க, ஒரு 2-3 பேர். சரியா? அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த பால்டீன் உனக்கு புரியுதுங்களா? நம்ம கொடுத்ததில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. ரைட்? ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது பிறரை நம்ம நினச்சி கொடுக்கணும். when God blesses us, we must bless others. இந்த பழக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இன்னொரு காரணம் ஏன் நம்ம கொடுக்கறதுனால நல்லது என்று சொன்னால், தெய்வமே என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். கர்த்தரே கொடுத்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். டியூரிங் ஆஃப்டர் த வேர்ல்ட் வார் 2 what happened was there were orphans around in London. லண்டன் ஒரு உடைக்கப்பட்டு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் செதறி போய் எல்லாரும் பெற்றோர்கள் அநேகர் இறந்து போனாங்க. மெனி பேரண்ட்ஸ் டைட் அண்ட் ஸோ தேர் ஆஃபன்ஸ். பிள்ளைங்களாம் அங்கங்கேயும் என்ன சாப்பாடுக்காக அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கு இல்லாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரே ஒரு பையன் ஒன்று தம்பி என்ன செஞ்சான், இந்த தம்பி ஒரு பேக்கரி ஷாப், உங்களுக்கு தெரியும்ல பேக்கரி ஷாப்னு என்னது, ரொட்டி பன்னு இது இந்த கேக்கு இவங்களை இது விற்கிற கடை. அந்த கடை முன்னுக்கு கண்ணாடியில் என்ன செஞ்சுருந்தார், அந்த சுயம்பாதி அந்த பேக்கர் என்ன செஞ்சார், ஹீ மேட் சம் டோனட்ஸ். எந்த சமயம் இது? அப்போ தான் 2வது உலக யுத்தம் முடிந்து லண்டன் ஒரு மோசமான நிலையில் இருந்தது.
London was in a ruin, and there were food, difficulty for food. People were hungry, and especially children. பிள்ளைங்க ரொம்ப பசியாக இருந்ததில் இந்த பையன் மட்டும் என்ன செஞ்சான், ரொம்ப வாசமாக இருக்கிற கடையை பார்த்து போனான். அப்போ தான் அவர் டோனட்லாம் செஞ்சு என்ன செஞ்சார், பிளேட்டாக வச்சார். அந்த பேக்கர், அந்த செஞ்சார்ல சமைச்சவர், சுடு சுட கொண்டாந்து வச்சார். இந்த பையன் அதை பார்த்து அவனுக்கு வாயிலெல்லாம் எச்சினது வடிஞ்சிக்கிட்டு சாப்பிடணுன்ட்டு ஒரு ஆசை அவனுக்கு. He was groaning to have some donuts. அப்போது அந்த சமயத்தில் பார்த்து ஒரு அமெரிக்கா நாட்டு சேர்ந்த ஒரு போர் யுத்தன் என்ன செஞ்சார், அவர் ஜீப்பில் வந்துட்டுறாரு. There was this American soldier who drove his jeep around this place, and he was turning the corner. He saw this boy. இந்த பையனை பார்த்தார், அவர் ஜீப்பில் இருந்து பார்த்தாரு. இவன் வந்து என்ன செஞ்சிருந்தா, கடைக்கு முன்னுக்கு நின்றுருந்தான். என்னத்துக்காக இவர் நிற்கிறான்னு சொல்லி ஜீப்பை நிப்பாட்டிட்டு அந்த பையிட்ட போனார். கிட்ட போய் பார்த்தாரு. இவன் என்னதுக்காக, சாப்பிடணுன்ட்டு பசியில் இருந்தான். the American soldiers knew that this boy was hungry, and so he asked him, கேட்டார், என்ன கேட்டார், தம்பி உனக்கு வேணுமான்னு கேட்டார். அவன் தலையாட்டுனா, ஆமாம். அவனுக்கு ஒரு ஆச்சரியம், நமக்கு சாப்பாடு கூட யாராவது கேட்குறாங்கன்ட்டு இந்த டைமில். ஸோ அவர் என்ன செஞ்சார், he went into the shop, bought a dozen of donuts. ஒரு 12 டோனட்ஸை வாங்கிட்டு அந்த பைய கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு சிரிச்சிட்டு கொடுத்தாரு. அவன் வாங்கிட்டு இவர் திரும்பி நடந்து போனார் பாருங்க. when he was about to walk away after giving him a dozen of donuts, அந்த பையன் வந்து யாரோ அவருடைய ஷர்ட்டு பிடிச்ச மாதிரி இருந்தது. அந்த சோல்ஜர் இருக்கிறால, அவருடைய ஷர்ட்டு வந்து யாரோ இழுத்த மாதிரி இருந்துச்சு. பின்னால் திரும்பி பார்த்தார். he turned around and saw this boy. அப்போது அவர் என்ன திரும்ப சொன்னார், அந்த பையன், நீங்கள் கடவுளான்னு கேட்டார். புரியுதுங்களா? அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் பலருடைய தேவைகளை நாம் சந்திக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்கிறாரு, தேவைகளை சந்திக்கிறார். அது தெய்வத்துக்கு சமமான ஒரு காரியம், செயல். நாம் செயல்படுகிறோம் என்று அர்த்தம். ஸோ கிவிங் இஸ் டிவைன். ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கற்றுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமாங்க, ஏழை குடும்பத்திலேருந்து வந்தால் எப்படி கொடுக்கறது. ஆனால் இருக்கிறதையும் வச்சு என்ன, 2 இருந்தால் 1 நம்ம கொடுக்கலாம் இல்லைங்களா. 2 பொருள் இருந்தால் நம்ம ஒரு பொருள் கொடுக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு இருக்கிற தேவை நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது, கொடுக்கணும். ஸோ நான் முதல் ப்ராக்டிஸ் பழக்கம் என்னதுங்க, கொடுக்கறது. 2வது ப்ராக்டிஸ் வந்து பழக்கம் வந்து நாம் 5வது வசனம் பாருங்கள். turn to verse 5. it says prayer. நாம் ஜெபிக்கும் போது, ரைட், நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது அப்படி தான் ஆண்டவர் when you pray. அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில் ஜெபன்ட்டு ஒரு பழக்கம் நமக்கு வரும். சரிங்களா? ஜெபம் வரும். ஆனால் நான் என்னுடைய சின்ன பிள்ளையில் வாலிப பிராயத்தில் பார்த்துருக்கேன், ஜெபிக்கணுன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னது, ஜெபம். ஐ டோன்ட் லைக் டு ப்ரே. ஐ ஹேட் ப்ரேயர்ஸ். ஸோ வென் ஐ வாஸ் வெரி யங், நாங்கள் இருந்த வீடு வந்துங்க வாடகைக்கு இருந்தோம். வி வர் ரெண்டிங் அ ரூம் இன் அ ஹவுஸ். And there were many families. ஒரு 9 குடும்பம் இருந்திருப்பாங்க. They were all Christians, and so at night we have family prayer. Family prayer, குடும்ப ஜெபம்னு சொன்னால் எனக்கு பிடிக்காத காரியம். சரிங்களா? எல்லாரும் போய் உட்காரணும். All of us have to be in the prayer meeting. ஸோ நான் என்ன செய்வேன், ஜெபிக்கிறதுக்கு போடும்பொழுது அந்த அண்ணன்மாருங்களாம், there were some brothers who were very disciplined, and so they want us to pray. ஸோ நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆளுக்கு டேர்ன் வரும். இவங்க வந்து அவங்க ஜெபிக்கணும். சிலர் ரொம்ப நேரம் ஜெபிப்பாங்க பாருங்கள், அவங்கள கண்டாலே பிடிக்காது. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஜெபம் வந்து நமக்கு ரொம்ப எளிதாக வராது. இட்ஸ் நாட் ஈஸி டு லேர்ன் ஹவு டு ப்ரே. புரியுதுங்களா? ஏன் விரும்பாட்டோம், why is it so big struggle for us? என்ன காரணம் தெரியுமாங்க?
எதனால நமக்கு ஜெபிக்கணும்னா கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, நாம் மாம்சத்திலிருந்து ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம். When we are in flesh and when we receive Christ, we become a spiritual person. ஸோ ஆவிக்குரியவங்களா இருக்கும் பொழுது நம்ம ஜெபிக்கிறது அவசியம். பட் ஐ லேர்ன் ஒன் திங் அபவுட் ப்ரேயர். நான் வளர வளர ஜெபம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியாது. வித்தவுட் ப்ரேயர் யூ cannot லீவ் அ கிறிஸ்டியன் லைஃப். அது மட்டும் நான் அதை கற்றுக்கிட்டேன். ஐ நியூ and I realized that without prayer I cannot live a Christian life. இன்றைக்கு நான் கிறிஸ்தவனாக வாழணும்னு சொன்னால் ஜெபம் என் வாழ்க்கையில் மிக அவசியம். இல்லாவிட்டால் நான் கிறிஸ்தவனாக வாழ முடியாது. பழைய வாழ்க்கையில் தான் நான் வாழுவேன். ஸோ ஐ ரியலைஸ் தட் ஐ ஹவ் பெட்டர் லேர்ன் ஹவு டு ப்ரே. நான் தேவனோடு ஜெபிக்கிற நேரத்தை செலவிட வேண்டும்ன்ட்டு ஒரு அவசியம். நான் ஊழியம் செய்யணும்னா, இஃப் யூ வாண்ட் டு சர்வ் காட் யூ மஸ்ட் லேர்ன் ஹவு டு ப்ரே. வித்தவுட் ப்ரேயர் நத்திங் ஹேப்பன்ஸ். தேவன் ஜெபிக்காவிட்டால் ஒன்றும் செய்ய மாட்டார் அவர். புரியுதுங்களா? அதனால் ஜெபமானது நமக்கு சோம்பல்னால செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அதை பழகிக்கணும். சில பழக்கத்தை நம்ம என்ன செய்யணுங்க? பழகிக்கணும். யூ ஹேவ் டு லேர்ன் ஹவு டு ப்ரே. சிலர் இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் சின்ன வயசுலே நம்மக்கிட்ட சிலர் பெற்றோர்கள் சில பழக்கம் சொல்லி கொடுப்பாங்க. சம் ஆஃப் us have picked up some habits from our parents. These are learned habits. நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவங்கள்ட்டேருந்து கற்றுக்குறோம். ஒரு ஐயா சொன்னார், முந்தி இந்த சபைக்கு வந்துட்டு இருந்தார். ஒரு ஐயா சொன்னார், பாஸ்டர் நான் சின்ன பிள்ளையிலேருந்து when I was young, this man who came to this worship service in this church, he told me a story. He said that when he was very young, I knew one thing, to take parang and to rob people. பாராங் கத்தி எடுத்து திருடுறது தான் எனக்கு தெரியும். இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். எங்கே கற்றுக்கிட்டாரு? கூட்டாளிகிட்ட. ஸோ நம்ம சில பழக்கம் நமக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்யணும்? அதை கற்றுக்கணும். ஸோ இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த 5வது வசனத்தை பாருங்கள். when if you turn with me to Matthew chapter 6, Jesus said that when you pray you don't be an hypocrite. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மாயமாலம் பண்ணக்கூடாது. ஜெபிக்கும் பொழுது என்னதுங்க? ஜெபிக்கிற மாதிரி நடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. சரியா? சிலர் நம்மளாம் நல்லா நடிப்போம். புரியுதுங்களா? நம்ம நல்லா நடிப்போம். மற்றவங்களுக்கு நம்ம ஏமாற்றணுன்ட்டே செய்வோம். உண்மையாக செய்கிற மாதிரி என்ன செய்ய முடியும்? நம்மளால் நடிக்க முடியும். அதான் இயேசு என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது அப்படி நடிக்காதீங்க. மற்றவங்களை அப்படி பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி செஞ்சுட்டு ஏமாத்திடலாம். அது வேண்டான்னு சொல்கிறார். ஜீசஸ் said, do not be a hypocrite. He said, don't cheat. Don't cheat others as well as you don't cheat yourself when you pray. ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? நீங்கள் ஒரு உள்ளத்தில் உண்மையாக என்ன செய்யணும்? ஆண்டவரை ஜெபிக்க வரும். புரியுதுங்களா? உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்களா, உண்மையாக செய்ய போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். You must not pretend as if you are praying, but be sincere. புரியுதுங்களாங்க? ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். God knows whether you are being sincere in your prayer. ஸோ 2வது பழக்கம் என்னதுங்க? ஜெபம் செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்யணுமா? எல்லார்ட்டையும் தெரிகிற மாதிரி செய்யக்கூடாது. வெளியரங்கமாக செய்யலாம், ஆனால் காட்டணும்னு செய்யக்கூடாது. சொல்லுங்க. நம்மளை கவனிக்கிறாங்கன்ட்டு நடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? எப்படி செய்யணும்? உண்மையாக மனசார செய்யணும். அதுதான் என்னது? உண்மையான ஜெபம். என்ன சொல்கிறார் ஆண்டு? 6வது வசனம் பார்ப்போம். திமோத்தி வாசிங்க. Can we turn to Matthew chapter 6 verse 6? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி
அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தகாரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். சரி, என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ரூமில் போய் கதவை சாத்திட்டு ஜெபிங்கன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் சர்ச் வந்துட்டீங்க, ஆராதனை, நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் முன்னே வந்துட்டீங்க, எல்லாரும் பார்க்குறீங்க, அவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சிங்க. என்னத்துக்கு ஜெபிக்கிறீங்க? உங்களை ஆயத்தப்படுத்துறீங்க சர்வீஸ்க்கு, ரைட்? புரியுதுங்களா? இப்போ பாஸ்டர் ஜோசப்கிட்ட நான் பேசின வர்றதுக்கு முன்னே அவங்கெல்லாம் 1 மணி நேரம் ஜெபிப்பாங்கன்னு சொன்னாங்க. பாஸ்டர் ஜோசப் ஷேர்ட் தட் பிஃபோர் சர்வீஸ் தி ப்ரே ஃபார் 1 hour. நான் அந்த 1 ஹவர்ட்டு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் உங்களை கேட்க போகிறேன். யாரையாவது ஒரு பையலை கூட, ஐயா நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்களே, இந்த ப்ரௌன் ஷர்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் கை கட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களை ஜெபிக்கணும், இந்த வாரம் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு வரீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கா? நசமலே ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து ஒரு ஜெப வேலைன்னு சொல்லும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போகிறேன்? நேரத்தை செலவு விடுறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். ஓகே, நீங்களும் நானும் அந்த உண்மையை பழக்கணும். பிகாஸ் God listens to our prayer. He is there always when you pray. ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்க துவங்கணுன்னா அங்கே வந்துடுவார். புரியுதுங்க? அதான் இயேசு சொன்னார், எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்திலே கூடுகிறீர்களோ உங்கள் மத்தியில் இருக்கிறேன். நான் இருக்கிறேன்னு சொன்னார். அசைவாடுகிறேன்னு சொல்லலை, நான் இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ நீங்களாம் எவ்வளோ பேர் கூடுறீங்க, ரைட்? Jesus promised, he says, where 2 or 3 are gathered in my name, I will be there. புரியுதுங்களா? நான் வருவேன்னு சொல்லல, என்ன சொன்னார்? நான் இருக்கிறேன்னு சொன்னார். அதனால தான் ஜெப கூட்டம்னு சொன்னால் 2-3 பேர் தான் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுத்தா வாரம்ப்பா நீங்கள் சுக்கா பாஸ்டர் ஜோசப் சொல்கிறாங்க, நீ விரும்புனா போய் இப்போ கலந்துக்கலாம், இல்லாட்டி நீ ஏதாவது செய்யலான்னு சொன்னால் எத்தனை பேர் போவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்மளை கேட்டுக்கணும், ரைட்? புரியுதுங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், நல்ல பழக்கம். இந்த 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க பாருங்கள், நல்ல பழக்கம். நம்ம பழகும் போது தான் நமக்கு என்னது? இந்த வசனத்தில் என்ன சொல்கிற? ஜீசஸ் சேஸ் தட் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு த ஃபாதர். தேவனோடு நம்ம என்ன செய்கிறோங்க? பேசுகிறோம். தேவனோடு பேசும்போது தேவன் என்று மட்டும் சொல்லலை. மேத்யூ டஸ் நாட் மென்ஷன் காட், பட் ஹீ மென்ஷன்ஸ் யோர் ஃபாதர். உங்களுடைய தகப்பனோடு பேசுகிறீங்க. அப்பாட்ட போய் சொல்லலாமா? ஏமாற்றலாமா? வீட்டில் உள்ள அப்பா அம்மார்கிட்ட போய் சொல்லிடலாம், ஏமாத்திடலாம். ஆனால் அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. காரணம், அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு நம் மனதில் என்ன இருக்குன்னு தெரியும், இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியும். God knows everything, what you are thinking, what you are going to do, what you are planning to do. கர்த்தருக்கு எல்லா ரகசியமும் நமக்கு குறித்து என்னது தெரியும். அதனால இயேசுவே சொல்கிறாரு, ஏமாத்தாதீங்கன்னு சொல்கிறாரு. When you practice this discipline, be truthful to yourself and show God that you are truthful. நான் வந்து ரொம்ப தடவைங்க ஜெபிக்கும்போது மனசில் எல்லாம் என்ன இருக்குன்ட்டோ அப்படியே சொல்லிடுவேன். When I go into prayer, I reveal what is in my heart. I have said also, Lord, I don't like to pray today. இன்றைக்கு எனக்கு ஜெபிக்கணுன்ட்டு என்னது இல்லைங்க, மனசில் ஆண்டவரே, ஆனால் நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். Because God looks at our attitude. நம்ம என்ன எண்ணத்தோடு நம்ம ஜெபிக்க வரோம். நான் வந்துங்க ஆரம்பிக்கும் போது ஐ ஸ்டார்டட் வித் ப்ரேயர் ஃபார் 5 minutes. 5 நிமிஷம் தான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், சரிங்களா? அப்புறம் 10 நிமிஷம், அப்புறம் அரை மணி நேரம், சரியா? அப்புறம் 1 மணி நேரம். இப்போ நான் வந்து 1 மணி நேரம் ஈஸியாக உட்காந்து ஜெபிச்சிருவேன். ஆனால் ஜெபிக்கிறேன்னு சொல்லி மாத்திரம் போகாமல் நான் தேவனோடு பேசுகிறதுக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் டு ப்ரே பிகாஸ் ஐ வாண்ட் டு டாக் டு காட், பிகாஸ் நாட் டு கீப் மை ஷெட்யூல். நான் இது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு, இது கட்டாயம் செஞ்சு ஆகணும், இல்லாட்டி ஆண்டவர் கோச்சிக்குவார், அந்த மாதிரி இல்லை. நீங்கள் பாருங்கள், வேதத்தில் பார்த்தீங்கன்னா
2 பேர் ஜெபிக்க போனாங்க. வாசிப்போம் நம்ம எல்லாரும். லூக்கா எடுத்துக்கொள்ளும். லூக் சாப்டர் 18வது அதிகாரம். ஓகே, வசனம் 10-11 வாசிங்க திமோத்தி. லியூக் சாப்டர் 18 verses 10 and 11. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 12 வாசிங்க திமோத்தி. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், ஏன் சம்பாத்தியத்தெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். சரி, ஜெபமே இவருடைய ஜெபம் என்னதுங்களாங்க? சரியான என்ன செய்கிறீங்க? எல்லாம் பைபிள் வச்சுருக்கீங்க தானே? என்ன மாதிரி ஜெபம் இது? சரியான ஜெபமா? இல்லை. ஆண்டவருக்கு தெரியும். God knows and you know whether you are praying sincerely. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் காட்டிக்கிறாரு, நான் தான் அவரோட பெட்டர். நீங்கள் தெய்வ காரியத்தில் நம்ம யாரையும் கம்பேர் பண்ணவே கூடாது. நீங்கள் ஆண்டவர் முன்பதாக உண்மையாக இருக்கணும். யூ ஷுட் நெவர் கம்பேர் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வித் another person but with God. You have to be faithful. You have to be sincere in your approach to God. தேவனிடத்தில் நம்ம வரும்போதுங்க ஆண்டவருக்கு அவர் உண்மை தான் பார்க்குறாரு இருதயத்தில். He looks at our sincerity, whether we are truthful in our approach to him. தேவனிடத்தில் நம்ம நெருங்கும்போது அவர் எவ்வளோ உண்மையாக இருக்கிறோன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க அது அவருக்கு பெருசு இல்லை. புரியுதுங்களா? எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அவர் சொன்னார், நான் 3 மணி நேரம் ஜெபிப்பேன்னு சொன்னார். ஆண்டவர் நீ 3 மணி நேரம் ஜெபிக்கிறதோ 2 மணி நேரம் ஜெபிக்கிறதோ அது அவருக்கு பெருசு இல்லை. ஆனால் எவ்வளோ உண்மையாக இருக்கிற நீனு, how faithful and sincere within you that you approach God. உங்களால் இவ்வளோ நேரம் தான் ஜெபிக்க முடியும்னா போதும். ஆனால் நீங்கள் கால ஜெபம் ஆண்டவர் விரும்புவார். God wants us to come in early morning when before we start the day. கர்த்தர் என்ன விரும்புவார்? அதிகாலையிலே நம்ம ஜெபிக்கிறத விரும்புவார். நமக்கு இந்த கால ஜெபம்னா நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். 3 மணிக்கு எழுப்புனாருன்னு வச்சுக்கோங்க, 2 மணிக்கு எழுப்புறாருன்னு வச்சுக்கோங்க ஜெபிக்கிறது. இஃப் காட் வாண்ட்ஸ் யூ டு ப்ரே இன் த ஏர்லி மார்னிங், இட் இஸ் another பிக் சேலஞ்ச். ஆனால் நீங்கள் தேவனோடு அந்த கால பழக்கத்துக்கு நீங்கள் வருவது நல்லது. ஏன் தெரியுமாங்க? அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன், கண்டடைவார்கள். டேவிட் சேஸ், இஃப் யூ சீக் த லார்ட் ஏர்லி யூ வில் ஃபைண்ட் ஹிம். அது ஒரு அருமையான வசனம் தெரியுமாங்க? ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? நம்ம காலையிலே தேடினார், அவரை கண்டடைவோம். ஸோ அதனால் கால ஜெபம் ரொம்ப நல்லது. உங்களால் முடியாட்டி பரவாயில்ல, ஆனால் ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. நான் அப்படின்னா நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படணும். we must cultivate a life of prayer and so you will learn who God is. நீங்கள் இந்த ஜெபிக்குங்க உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு என்ன விருப்பம், எது விருப்பம் இல்லை தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? நான் சொன்ன பாருங்க, நீங்கள் உள்ளான மாற்றம் வரணும்னா இந்த பழக்கம் நம்ம கடைப்பிடிக்கணும். வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம். Can we turn with me to Matthew chapter 23, 25-26 வசனத்தை நம்ம கவனிப்போம். Matthew chapter 23 verses 25 and 26. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சரி, இங்கே இந்த 23வது அதிகாரத்தை இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வீட்டில் போய் வாசிக்கணும். எந்த 23?
மத்தேயு 23 நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் எடுத்து முழுசாக வாசிக்கிட்டிங்கன்னா ஒரு வார்த்தை அடிக்கடி வரும், மாயமானக்காரரே அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? அப்படின்னா நீங்கள் வேஷம் போடாதீங்க, நடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. டு நாட் ப்ரிட்டெண்ட். தீஸ் ஆர் சம் ஆஃப் த மெயின் topic where Jesus, this whole chapter 23, Jesus focuses on hypocrisy by the Pharisees, by the scribes, those who are religious people. தெய்வ பயம் பக்தின்னு காட்டுறவங்களுக்குள்ளார என்னது மாயமானம். இது வேண்டான்னு சொல்றாரு. Outright Jesus points out to these Pharisees and the scribes and the religious people, because you are cheating God, you are cheating yourself. அப்போ என்ன சொல்றார் ஆண்டவர்? நீங்க ஜெபிக்க உங்க வாழ்க்கையில் என்னதுங்க மாற்றம் வரும். அதற்கு நம்மளே தடையாயிடக்கூடாது. when you come to God in prayer, you approach in a very truthful manner, then you can see God changing you. நம்ம வாழ்க்கையில் என்னது பெரிய மாற்றங்கள் வரும். அந்த பழக்கம் மாத்தாது, ஆனா கர்த்தர் நம்மளை மாற்றுவார். The spiritual discipline will not change you, but God enables you to give you the grace to change. புரியுதுங்களா? அடுத்தது, நீங்கள் சிலருக்கு அடிக்ஷன் இருக்கும் பாருங்கள். சிலருக்கு பழக்கம், சில கெட்ட பழக்கம்லாம் இருக்கும். இந்த கெட்ட பழக்கம் மாற்ற முடியாமல் கஷ்டப்படுறோம். Some of this addiction you will find you cannot be delivered on your own. You need God's help. கர்த்தருடைய உதவி வேணும்னு சொன்னால் இந்த பழக்கங்களை செஞ்சீங்கன்னா என்னது கிடைக்குங்க? ஆண்டவர் கிருபை தந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஒரு பாஸ்டர் என்று சொன்னார். There was a pastor who told me that I find it difficult to pray in the morning. இவருக்கு ஜெபிக்கணும் காலையில், அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவருக்கு அந்த பழக்கம் வரவே மாட்டேன்னுச்சின்னு சொன்னார். அப்போது ஒரு சமயத்தில் என்ன சொன்னார், நான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கணும்னு சொல்லி உபவாசிக்க ஆரம்பித்தார். He began to fast and seek the Lord sincerely. இப்போ அவருக்கு 5 மணி என்னது எந்திரிச்சு ஜெபிக்க முடியும்னு சொல்கிறாரு. God sets us free. ஆண்டவர் அவருடைய கிருபை தருவார். இந்த ஒழுக்கமான காரியங்கள் இருந்த ஒரு பழக்கம் நமக்குள்ளார வர நமக்கு என்னது வரோங்க? விடுதலையும் வரும். You are liberated. You will be liberated if you practice these spiritual disciplines. இந்த பழக்க ஒழுக்கங்களை நம்ம பிடிக்க நம்ம வாழ்க்கையில் என்னது வருங்க? விடுதலை வரும். சரி, நான் 3ஆவதுக்கு போகிறேன். எத்தனை பார்த்துட்டோங்க? 2 பார்த்துட்டோம். முதலாவது என்னது? கீவிங், கொடுக்கறது பார்த்தோம். 2வது ஜெபிக்கிறது. 3ஆவது உபவாசம். நம்ம பார்ப்போம் அந்த மத்தேயு 6வது அதிகாரம். ப்ளீஸ் டர்ன் வித் மீ Matthew chapter 6. I'm going to the third discipline which is called fasting. நம்ம எல்லாரும் இந்த உபவாசம் 16வது வசனத்தில் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 14, 15, before 16, 14, 15 Jesus mentions about forgiving. சரிங்களா? நம்ம கிறிஸ்தவர்களாக வந்த உடனே when you become a Christian, you have to learn to forgive. நம்ம மன்னிக்கிறது என்னதுங்க? நம்ம பழக்கமாக இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. You will have grudge, resentment within you if you don't learn to forgive. This is another discipline that we have to learn. நம்மளுடைய வாழ்க்கையில் என்னதுங்க? சிலருக்கு நீங்கள் சந்தோஷமாகவே இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்காது. பிகாஸ் காரணம் என்ன தெரியுமாங்க? நம்ம மன்னிக்காதனால. ஸோ ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு? மன்னிக்கு பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக்கணும். நம்ம நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததெல்லாம் வேதனையானதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் அதை நம்ம மனசிலே வச்சு கொள்வோமானால் உங்களுக்கும் எனக்கும் நிம்மதி கிடையாது. இயேசு அதான் சொல்கிறாரு, நீங்கள் மன்னிங்க, தேவன் நம்மளை மன்னிப்பார். ஸோ அது ஒரு பழக்கம். நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். அது அடுத்தது உபவாசம் இருக்குல்லங்க. ஃபாஸ்டிங் இஸ் another practice or spiritual discipline that as believers we will have to learn. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு அந்த 16வது வசனத்தில் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாரு? நீங்கள் உபவாசிக்கும் போது. அப்படின்னா என்னது? when you fast சொல்கிறாரா? நீ உபவாசின்னு சொல்கிறாரா? இல்லை.
He's not mentioning that you must fast, but he says when you fast. It is assumed. அப்படின்னா நம்ம ஆண்டவர் பிள்ளைங்களா வந்துட்டா நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? ஐயோ சாப்பாடு நிப்பாட்டுறதா? ஒரு நேரம் சாப்பாடு நம்மளால் தாங்க முடியாது நிப்பாட்டினா இல்லைங்களா? எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுங்க. ஆனால் ஐ ஹேவ் லேர்ன் டு ஃபாஸ்ட் பிகாஸ் God taught me how to fast. நான் உபவாசிக்கணும்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவர். ஸோ நம்ம வாழ்க்கையில் இங்கே வசனம் என்ன சொல்லுது? நீ உபவாசிக்கும் போது, அப்படின்னா நீ கட்டாயமாக என்ன செய்வீங்க? உபவாசிப்பீங்க. அது எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு இயேசு. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவங்களாக வந்துட்டோம், ஆண்டவர் பிள்ளையாக வந்துட்டோம். ஆனால் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஆனால் உபவாசிக்கிறத நம்ம கற்றுக்கணும். புரியுதுங்களா? இல்லை பழகிக்கணும். ஸோ நாம் இங்கே என்ன பார்க்குறோம்? நீ உபவாசிக்கும் போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எல்லாருக்கும் காட்டியிருக்கக்கூடாது. முகத்தை வாடுற மாதிரி வச்சுக்கிட்டு நான் உபவாசிக்கிறேன்னு ஊராக சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? உபவாசிக்கிறது கூட எப்படி உபவாசிக்கணும்? நல்ல தலையில் எண்ணெய்லாம் வச்சு, நல்லா சிங்காரிச்சு, பர்ஃப்யூம்லாம் அடித்து, ஒருவருக்கும் தெரியாதபடி என்ன செய்யணும்? when you fast it should be secret. You should never advertise or show off your fasting. புரியுதுங்களா? அன்னைக்கு தான் சிலர் போய் சுற்றிக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம், வீடு வீடாக போய். ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு? நீ உண்மையாரு, நீ செய்கிற பழக்கங்களில் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். Jesus is telling that you let me know, that's enough. You don't let other people know what you are doing or what you are practicing as a Christian. புரியுதுங்களா? இந்த காரியம்லாம் நம்ம என்ன செய்யணுங்க? இந்த உபவாசமானது தேவனுக்கு முன்பதாக நம்ம செய்யணும். எதுக்கெல்லாம் நம்ம உபவாசிப்போம் தெரியுமா? நமக்கு ஏதாவது சீரியஸான வியாதி, யாராவது அடிபட்டுட்டா, ஏதாவது சீரியஸ் எமர்ஜென்சியில் இருந்தால் தான் என்ன செய்வோம் ஜெனிஃபர்? நம்ம உபவாசிப்போம். இல்லாட்டி நமக்கு உபவாசமே வராது. பார்த்துருக்கீங்களா? ஏதாவது அவசியமாக இருந்தால் தான் we usually going to fast when there's a crisis or an emergency, and so we seek God. அப்போ உண்மையாக தேடுவோம். ஆனால் ஆண்டவர் அந்த பழக்கத்தை சொல்ல. Jesus is not mentioning about once in a while. He is telling let it be a practice. நம்ம வாழ்க்கையில் உபவாசம் என்ற ஒரு பழக்கம் இருக்கணும். சிலர் செவ்வாய்க்கிழமை எடுப்பாங்க, வெள்ளிக்கிழமை எடுப்பாங்க, நல்லது. ஐ ஹேட் ஆல்சோ ஃபாஸ்ட். நான்லாம் முந்திங்க செவ்வாய்க்கிழமை எடுப்பேன், வெள்ளிக்கிழமை எடுப்பேன், ஞாயிற்றுக்கிழமை கூட எடுப்பேன். என்னுடைய ஃபாஸ்ட் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா முடியும்னு தான் சொல்கிறேன். 36 மணி நேரம் ஃபாஸ்டிங் செய்வேன். இப்போ என்னால் முடியாது. ஒரு நாளாவது நம்ம ட்ரை பண்ண. ஐ யூஸ் டு ஃபாஸ்ட் 3 days வீக். நான் இந்த மாயக்காரன் அந்த பரிசையை சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன் நான் சொல்கிறேன்? The Pharisee told Jesus, God, that he fasts. என்னது? வாரத்தில் 2 முறை. நம்ம ஒரு முறையாவது ஃபாஸ்ட் பண்ணுறோமா? உங்களை கேட்டுங்க. அவன் 2 முறையாவது செய்கிறான். அவன் பீத்திக்கிறான், அவனை பற்றியே பேசிக்கிறான். He prides himself saying that I fast twice. But some of us are not fasting. ஏன் உபவாசிக்கணும்? அதை சொல்ல போகிறேன். புரியுதுங்களா? சாப்பாடெல்லாம் ஒதுக்கிட்டு இல்லைங்களா, தண்ணி குடிக்காமல் சிலர் ஃபாஸ்ட் பண்ண. ஏன் உபவாசிக்கணும்? முதலாவது, நீங்கள் உங்களுக்கு சில இச்சைகள் இருக்கும். some crazy desires, that lust that you cannot set yourself free. இந்த இச்சைகள் நம்மளை விட்டு விலகணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? உபவாசிங்க. கர்த்தர்கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நான் ஒரு பொம்பளையை பார்த்தாலே என்னமோலாம் நினைக்கிறேன், ஒரு ஆம்பளையை பார்த்தாலே என்னமோலாம் நினைக்கிறேன், என்ன இது தூங்கினாலே வந்துக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? whenever I sleep, these kind of lustful thoughts, these crazy thoughts are taking control of my mind, and so much so I want to do it. செய்யணுன்ட்டு அது என்னது? தூண்டுது. நீ நல்லா சொல்கிற, அடுத்த நீ பிரசங்க ஆயிடலாம்ப்பா.
புரியுதுங்களா? ஸோ நம்ம அதிலிருந்து விடுதலை பெறணும்னு சொன்னால் நீங்கள் உபவாசித்து கர்த்தர் இடத்துல சொல்லுங்க. புரியுதுங்களா? இஃப் யூ ஃபாஸ்ட் அண்ட் சீக் காட்ஸ் ஃபேஸ் அண்ட் சே லார்ட் ஐ ஹேவ் அ டிஃபிகல்ட்டி வித் திஸ் இஷ்யூ. இது நீங்கள் எரேமியா படித்து பார்த்தீங்கன்னா, எரேமியா 5வது, இஃப் யூ டர்ன் டு ஜெரமாயா சாப்டர் 5, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் ஜனங்களுக்கு நல்லா திருப்தியாக சாப்பாடு கொடுத்தேன், அவங்க விபச்சாரம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம என்ன செய்வோம்? கொழுப்பம் போடும், தப்பானது செய்கிறதும் தூண்டும். இஃப் யூ indulge in food, you keep on eating, you tend to have fleshly thoughts. You have to bring it to subjection. நம்ம அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு உதவியாக இருக்கும் இந்த உபவாசம். அதனால் நீங்களாம் கெட்டவங்க, நான் நல்லவன் சொல்லலை. என்ன சொல்கிறேன்? இது பழக்கம். What I'm trying to share to you is that you learn this habit and God abundance blessing comes upon our life. ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வரும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் உபவாசம் பண்ணும்போது நீங்கள் பிதாவுக்கிட்ட முன்பதாக உபவாசம் செய்யுங்க, உங்களுக்கு பலன் இருக்குது. All these practices, when Jesus mentions at the end, he says there is a reward if you do truthfully and faithfully. கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் உண்மையாக இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் வளர்த்து கொண்டீங்கன்னா அதில் என்னது இருக்குங்க? பலன் இருக்குது. வாசிப்போம், அது பாருங்கள். ஐ வாண்ட் யூ டு நோட் தட். வசனம் 18 வாசிங்க திமோத்தி. அப்பொழுது அந்த காலத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். என்ன அளிப்பார்? வெளியரங்கமா. எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த பழக்கத்துக்குள்ளாக நம்ம வரணும். புரியுதுங்களா? என்ன பழக்கம்? உபவாசிக்கணும். நான் இதை ஆரம்பிக்கும் போது இங்கே உபவாசம் திருசா 36 மணி நேரம் எடுக்கலை. ஒரு நேரம் சாப்பாடு தான் விட்டேன். காலையில் பசியார மாட்டேன். அப்புறம் ஒரு சில வாரம் முடிஞ்சோடனே காலையில் சாப்பிட மாட்டேன், மத்தியானம் சாப்பிட மாட்டேன், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. புரியுதுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம். அவசரப்பட்டு எல்லாத்தையும் என்னால் முடியும்னு பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பீங்க. இந்த உபவாச விஷயத்தில் மட்டும் நம்ம என்ன செய்யணும்? உங்கள் டாக்டர்கிட்டையும் கேட்கணும் ஆலோசனை. உபவாசிக்கலான் இருக்கிறேன், என்ன நினைக்கிறீங்க? செய்யுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் அதுக்கு வர்ற ஆசீர்வாதம் பெருசு. இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங் இஃப் யூ லேர்ன் ஹவு டு ஃபாஸ்ட். ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது நான் செய்யாமல் போனால் ஆண்டவர் கோச்சுக்கார், அந்த மாதிரி கிடையாது. God will not be angry if you don't fast. புரியுதுங்களா? ஆனால் உபவாசித்திங்கன்னா என்னது இருக்குது? நன்மை இருக்குது, பலன் இருக்குது. டாக்டர் கூட சில சமயத்தில் சொல்லுவாங்க, இன்றைக்கி நீ பட்டினி, நீ சாப்பிடக்கூடாது, உன் உடம்புக்கு இன்றைக்கி சாப்பாடு, நாங்கள் வேறு வேலை செய்ய போகிறோம் உங்கள் உடம்புக்கு. புரியுதுங்களா? போட்டிருக்காங்களா இல்லையா? போட்டிருக்காங்க தானே? நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு முறையாவது என்ன செய்யணும்? பழக்கிட்டால் நல்லது. நான் உங்களை கட்டாயப்படுத்தலை. பாஸ்டர் காந்தன்ட்ட போய் சொல்லாதீங்க, இவர் என்ன அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறாரு நம்மகிட்ட. கட்டாயப்படுத்துறது கிடையாது, நான் கட்டாயப்படுத்தலை. என்ன சொல்கிறேன்? இயேசுடைய உபதேசத்தில் உபவாசம் என்ற ஒரு என்னது பழக்கம் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கணும், வளர்க்குறது நல்லது. ஜீசஸ் டீச்சிங் இஸ் என்கரேஜிங் அஸ் when to practice this discipline so that you will have reward. கர்த்தர் உங்களை என்னது இந்த உபவாசத்தில் மட்டும் வெளியரங்கமாக உங்களை ஆசீர்வதிப்பார். புரியுதுங்களா? ஓகே, நான் முடிக்க போகிறேன். ஆனால் ஒன்று ரெண்டு மூணு சொல்லிடுறேன் என்னது பற்றிலாம். அடுத்தது ஆராதனைன்ட்டு ஒரு பழக்கம், என்னது ஒரு ஒழுங்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். worship is another discipline. நீங்கள் சபையில் வர்றது மட்டும் ஆராதனை, வீட்டிலேயே நீங்கள் என்ன செய்யலாம்? ஆராதனை. அதுவும் இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவர் ஒரு சமாரியா பெண்ணுக்கிட்ட தான் சொல்கிறார். ஜீசஸ் தாட் அபவுட் வர்ஷிப்
the discipline of worship to a Samaritan woman. He said, there is a time coming where you will worship God anywhere. எங்கேயும் நம்மளை என்ன செய்யலாம், தேவனை ஆராதிக்கலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட ஆராதிக்கலாம், தெருவில் நடந்துட்டு போகும்போது கூட ஆராதிக்கலாம். எல்லாம் உங்களை பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. புரியுதுங்களா? ஆனால் எப்படி ஆராதிக்கணும்னு சொன்னார் ஆண்டவர்? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, அதை நம்ம கற்றுக்கணும். When you worship God, Jesus said, worship the Father, He seeks us to worship Him in spirit and truth. நம்ம வாழ்க்கையில் சரியாக இருக்கணும். சில பழக்கம் நம்ம கற்றுக்கணும். When you learn spiritual disciplines, you must do according to what the scripture guides us. கர்த்தருடைய வார்த்தை எப்படி நம்மளை இந்த பழக்கங்களுக்கு நம்ம செய்யணுமோ அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய மாற்றம் வரும். புரியுதுங்களா? உங்களை மாதிரி அருமையான விசுவாசிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. You will be like a diamond, a gem in the hands of God. கர்த்தர் உங்களை ஒரு பொக்கிஷம், அவர் மாற்றி உங்களை கொண்டு வர முடியும். இந்த பழக்கங்கள் இருக்கும். அப்புறம் வேத ஆராய்ச்சி பற்றி ஒன்று இருக்குது, அதை நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். வேத ஆராய்ச்சி, புரியுதுங்களா? பைபிள் ஸ்டடி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிசிப்ளின். நம்ம ஆண்டவருக்குள்ளார இருக்கிறோன்னா வேத ஆராய்ச்சி, நம்ம வேதத்தை வாசிக்கணும். நான் ஒரு பழக்கத்தை கடைசியாக சொல்லிட்டு முடிச்சிடறேன். நான் இப்போ என்ன தெரியுமா செய்கிறேன்? ஐம் ஆன் ப்ராக்டிஸை நான் என்ன செய்கிறேன்னா, ஐம் ரீடிங் யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் இருக்குது. There are 21 chapters. And so what I have learned, what I am practicing now, I'm going to read these chapters. யோவான் 1 அதிகாரத்துலேருந்து 21 அதிகாரம், 1 யோவான் 1லேருந்து 5 அதிகாரம் 30 முறை வாசிக்கணும்னு தீர்மானித்து வாசிச்சுட்டு இருக்கிறேன். I am practicing reading these chapters 30 times. எத்தனை முறைங்க? 30 முறை. ஏன் அப்படி செய்கிறேன்? நான் மறக்கக்கூடாது. I want to know the truth. நீங்கள் இது என்னுடைய பழக்கம், இது நான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்கள் பழக்கத்தை நீங்கள் பழக்கணும். You have to learn what is the best for you in also reading the Bible or studying the Bible. நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். You will receive God's reward, the Father's reward in your life, and you will be a very faithful and true Christian. கிறிஸ்துக்குள்ளாக நம்ம உண்மையாக இருக்குன்னு சொன்னால் இந்த ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களை நம்ம என்ன செய்யணுங்க? வளர்த்துக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். Let us pray. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார்.